மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு தமிழ் டப்டு இந்தோனேஷியன் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2019ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு வித்தியாசமான ஹாரரை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பாழடைஞ்ச வீடு, அந்த வீட்டுக்கு நடுவுல வந்து ஒரு மந்திர கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணறு பாத்தீங்கன்னா இன்னொரு உலகத்தோட கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் ஆக்சுவலி கிட்டத்தட்ட டிமாண்டி காலனி மாதிரியான ஒரு கதைக்களத்துல தான் நகரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு மாந்திரிகம் ஒரு வீட்டுல நடந்துட்டு இருக்கும். அந்த மந்திரவாதி வந்து சீக்கிரம் அந்த மந்திரத்தை படி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த அம்மா பயந்து லேட் ஆக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவோட ஒரு சின்ன பொண்ணுமே இருக்கும். அந்த மந்திரம் முடிகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. அந்த மந்திரவாதியுமே சுட்டு கொண்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணையும் மீட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு பார்த்தா அதே பொண்ணு ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து எந்திக்கிறா. அதாவது அவளுக்கு இந்த மாதிரியான கனவுகள் அப்படின்றது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இவளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்களா, அவங்க பயங்கரமா பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹாரர் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாலடைஞ்ச இடத்துக்கு வந்து போறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது. இன்ஃபேக்ட் அந்த மந்திர கிணறு அப்படின்றது உருவாகுது. அந்த கிணத்துக்குள்ள எல்லாருமே விழுறாங்க. அதுல லிண்டா அண்ட் ஜெசிகா அப்படின்ற 2 நபர்கள் மட்டும் வேற உலகத்துக்கு போயிடுறாங்க. மற்றவங்களாம் இதே உலகத்துல இருக்காங்க. ஸோ அந்த போனவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த உலகத்துல யார் இருக்கா, அண்ட் கடைசியா எல்லாரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஹாரர் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்னாலும் நிறைய மிஸ்ட்ரியான விஷயங்கள் அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த மந்திர கிணறு அது எதுக்காக ஃபார்ம் ஆகுது, அதுக்குள்ள போனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரு, அண்ட் அந்த மந்திரத்தை ஏன் முழுசா படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சூப்பரா இதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த மாந்திரிக சீனுக்கும் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கான கனெக்ஷனுமே சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருந்தாங்க. அதுலயும் இந்த படத்துல வந்து டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு டெட்லாக் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முடிவா தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். 1.5 மணி நேரத்துக்குள்ள படமே முடிஞ்சிருது. ஒரு பயங்கர குயிக் வாட்சா பார்த்துடலாம். டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போற மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதுமே பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஓவரால் ஒரு டீசென்டான ஒரு ஹாரர் மூவி தான். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹாரர் ஜெனரேஷன் அண்ட் மேக்கிங் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். ஸ்பெஷலி மேக்கப் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆல்சோ அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. ஸோ தாராளமா பார்க்கலாம். ஓவரால் வந்து ஒரு டீசென்டான ஹாரர் மூவி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.